கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமையில் இதை செய்யலாம். அப்படி முடியாதவங்க ஏதாவது ஒரு திங்கட்கிழமையில் நீங்கள் செய்யலாம். ஏன்னா சோமவார விரதத்தில் நீங்கள் திங்கட்கிழமையில் இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம வாழ்க்கையில் என்றுமே எப்போவுமே பண கஷ்டமே வரக்கூடாது. நம்ம லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும்னா கூட நிம்மதியான வாழ்க்கை வாழணும். இந்த அளவுக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்றவங்க வீட்டு பூஜையில் ஒரு தட்டு, சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஒரு வெற்றிலை வைத்து அந்த வெற்றிலையில் சந்தனமும் மஞ்சளும் கலந்து பன்னீர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எடுத்து அந்த வெற்றிலை மேலே சிவசிவா அப்படின்னு சொல்லி எழுதி நீங்கள் பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடுங்க. ஈஸ்வரனை நினச்சி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வெற்றிலையை, அந்த சந்தனம் காஞ்ச பிறகு அந்த வெற்றிலையை மடித்து உங்கள் வீட்டு பூஜை ரூம்லேயே நீங்கள் ஈஸ்வரன் படம் வச்சுருந்தீங்கன்னா பின்னாடி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பூஜை ரூம்லேயே வச்சுடுங்க.